எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கத்திரிக்காயை பயன்படுத்தி நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். இன்னைக்கு ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா தான் நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமா இஞ்சி நறுக்குனது, 9 பல்லு பூண்டு, 9 பச்சை மிளகாய் 2 நறுக்குனது போடுங்க. இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும் போது ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இடிச்சா போதும். நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 3 வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்க்கிறேன். 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் இடிச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இங்கே 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். அப்போதான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த ரெசிபிக்கு பச்சை கத்திரிக்காய் நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்னன்னா தண்ணி சேர்க்காம நம்ம எண்ணெயிலேயே வேக வைக்க போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க யூஸ் பண்ற கத்திரிக்காயோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட கத்திரிக்காய் மசாலா குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் மசாலாவை நீங்க ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க கத்திரிக்காய் எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.